12:9 கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? கர்த்தருடைய கரம் இதை செய்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அதாவது யோபு சொல்ற ஒரு வார்த்தை, யோபு சொல்ற வார்த்தை கர்த்தருடைய கரம் இதை செய்தது அப்படின்னு. அப்போ ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட சொல்றாரு, விசுவாசத்தோட சொல்றாரு, எதிர்பார்ப்போட சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள நம்முடைய சிந்தைக்குள்ள இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தரை குடும்பத்துக்கு செய்வார், கர்த்தரை தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வார், கர்த்தரை தேவைகளை செய்வார். ஒவ்வொரு நாட்களும் நீங்க இந்த வசனத்தை அறிக்கையிலே கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படி சொல்ல 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 என்ன செய்வீங்க? விசுவாசத்துல பலப்பட ஆரம்பிச்சீங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் எல்லாம் செய்தார் நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வானத்தை செய்தால் கூடிய சகல காரியங்களையும் அவர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? கர்த்தர் கரம் செய்யும். ஆமென். நீங்க எந்த எதிர்பார்ப்போட நீங்க வந்தீங்களோ கர்த்தர் செய்வார். ஆமென் அல்லேலூயா. எந்த நம்பிக்கையோட நீங்க வந்தீங்களோ, எந்த சூழ்நிலையில வந்தீங்களோ, ஒருவேளை மனசு குழப்பத்தோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், கவலையோட வந்திருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம், சொல்ல முடியாத காரியம் வந்து கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்மளை பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், எந்த எதிர்பார்ப்போட இன்னைக்கு இந்த 5வது நாள் ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்களே, என் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கரம் செய்ய முடியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொர்க்கத்தில் மத்திய நேரம் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது நல்ல ஒரு மகிமையான பிரசன்னம், அதையே சொல்லுங்க, ஒரு மகிமையான பிரசன்னம் என்ன மூடினது. அப்போ மூடும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன், நீ சும்மா இரு, நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அவசரப்படாத, நீ அவசரப்படாத, பொறுமையா நான் செய்வேன். அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்ய போறோம். அப்படின்னு சொல்றேன், செய்ய போறோம். நம்ம எதிர்பார்த்து இருக்கோம். ஆமென் சொல்றேன். அது லேட்டா ஆனா தீவிரமா செய்வோம். ஆமென் சொல்றேன். அதை எப்படி செய்வார்? தீவிரமா செய்வார். அப்படின்னா அவர் வேலை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சித்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் வேலை செஞ்சு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நீங்க செய்யுங்க, நீங்க செய்யப்பா, நீங்க செய்யப்பா, நம்ம வாய் நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க. அப்ப இதுவரைக்கும் நாம செஞ்சோம். ஆமென் சொல்லுங்க. அதே சொல்லுங்க. இதுவரைக்கும் நாம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஏன் கரவனுக்கு செய்யும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. வேத புத்தகத்துல வாசிக்கும் பொழுது 2 நாளாம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க கர்த்தர் வந்து அங்க யோசேப்பாத்துக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்து முடிக்கிறார். வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யோசேப்பாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார். சிலர் வந்து யோசேப்பாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பாத்துக்கு ஒரு செய்தி வருது, ஒரு துக்கமான ஒரு செய்தி வருது, ஒரு போராட்டமான ஒரு செய்தி வருது, ஒரு கஷ்டமான ஒரு செய்தி வருது. அப்போ நல்ல கவனிங்க. இப்போ அமைதியா
எல்லா நியாயத்திலும் லேவியரும் முத்தியஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காலை நடத்துங்கள். இப்ப கவனிக்கல. அப்ப இதற்கு பின்பு அப்ப மேல வாசிக்க ஆமென் சொல்லுங்க. தேவன் சொன்ன வார்த்தை என்ன? நீ திடமனதாய் இரு, உன் காரியத்தை செய், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், எதை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறாரு என்ற வார்த்தையெல்லாம் வருது. ஆனா வார்த்தை வந்த உடனே மறுபடியும் வார்த்தை வந்து இதற்கு பின்பு. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு பின்பு என்ன வருது? இதற்கு பின்பு தான் அவனுக்கு ஒரு போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கம் வருகிறது, ஒரு பாடு வருது. ஆனா வந்த உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. அவன் சொல்லுங்க, நல்ல செய்தியை கேட்டான், மகிமையான செய்தியை கேட்டான். என்ன செய்தியை கேட்டா? நீ திடமனதாய் இருந்து செய்ய, உன் காரியத்தை நடத்தி, உன் வேலையை செய்ய, உன் குடும்பத்தை பார்த்து எல்லாம் செய்ய சொல்லி அங்க வார்த்தை வருது. ஆனா வார்த்தை வந்த உடனே மறுபடியும் என்ன தெரியுமா? அங்க ஒரு துக்கமான ஒரு செய்தி, போராட்டமான ஒரு செய்தி. ஆமென் சொல்லுங்க. சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோசபாத்துக்கு என்ன செய்வது அவனுக்கு தெரியல. பயந்து இருக்கிறான், கலங்கி இருக்கிறான், ரொம்ப சோர்வுடன் போயிட்டான். இப்ப பாருங்க, அவன் செய்கிற ஒரு மகிமையான காரணம் தெரியுமா? ஒரு மகிமையான காரணம் ரொம்ப சந்தோஷம். ஒரு மகிமையான காரணம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க வாசிக்கிறா இப்போ 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசேப்பா கர்த்தருடைய ஆலயத்திலே உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு என்ன செய்யக்கூடாது. இப்போ யோசபாத்துக்கு விரோதமா வந்த அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன வந்துச்சு? ஒரு பயம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பயம், ஒரு கலக்கம். நல்ல அமைதியா போன ஆட்சிதானே, சந்தோஷமா போன ஆட்சிதானே, ஆனா திடீர்னு பிரச்சனை வருது, திடீர்னு போராட்டம் வருது. எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்தா சொல்லிக்கிட்டு வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு வராது, திடீர்னு வரும். ஆமென் சொல்லுங்க. திடீர்னு பிசாசு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கவனிங்க. இப்ப யோசபாத் விரோதமாக எதிரிகள் ஒரு மனமாக மன வந்தாங்க. எப்படி வர்றாங்க சொல்லுங்க? எப்படி வர்றாங்க? ஒரு மனமா வர்றாங்க. சொல்லுங்க, ஒரு மனமா வந்தாங்க. சொல்லுங்க, ஒரு மனமா வந்தாங்க. ஒரு மனமா வந்தாங்க. நல்லா கவனிங்க. இந்த ஒரு மனமா வந்தாங்கல்ல, கர்த்தருடைய கரம் அந்த எதிர்த்து வந்தாங்கல்ல, அந்த எதிரியின் கூட்டத்தை கர்த்தர் குறித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனமா வந்த கூட்டத்தை கர்த்தருடைய கரம் தெரியுமா? அவங்க மேல செயல்பட்டது, அவங்களை கர்த்தர் குறித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க குடும்பத்துக்கு விரோதமாக எதிரிகள் ஆண்டவரே ஒரு மனமா வந்திருக்கிறாங்கப்பா, ஒரு மனமா வர்றாங்க ஆண்டவரே. யோசபாத்துக்கு விரோதமாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அம்மோன் புத்திர, மோவாப் புத்திர, சேயீர் தேசத்தை ஆண்டவரே இந்த 3 படைகள் ஆண்டவரே ஒரு மனமாய் வந்தார்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தில் யோசபாத்தை எதிர்க்கும்படியாக, யோசபாத்தை அழிக்கும்படியாக, யூதா பட்டணங்களை அழிக்கும்படியாக ஒரு மனமாய் வந்தார்கள் அப்பா. ஒரு மனமா வந்தார்கள் அப்பா. ஆனா என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய கரம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் 21 to 24 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது, கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. அந்த எதிரியின் கூட்டத்தை என் தேவன் பிழைத்து விட்டார், என் தேவன் பிழைத்து விட்டார். இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு உதவாக எதிரிகள் ஒருவனுமா வரலாம், ஒற்றுமையா வரலாம், உன்னை வந்து அழிக்கும்படியா வரலாம். இயேசுவின் நாமத்தில் நீ எதிர்க்க வரலாம். என் தேவன் சொல்லுகிறார், என்
நிச்சயமாய் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார். எப்படி யோசிப்பாருடைய ஆட்சிக்கு விரோதமாக வந்தவர்களோ இன்றைக்கு நம்முடைய ஊழியர்களாக செயல்படுகிறார். அந்த பொருளாதார ஆவின் கூட்டத்தை கர்த்தர் பிரித்து விடுகிறார். கர்த்தர் பிரித்து விடுகிறார். உங்களுக்கு செயல்படுகிறார். ஆவிகளை கர்த்தர் பிரித்து விடுகிறார். தட்டி இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் கர்த்தர் பிரித்து விடுகிறார். ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. இது யார் செஞ்சார்? கர்த்தர் செய்தார். கர்த்தர் கரம் செய்தது. ஆமென். சரி, கர்த்தர் கரம் அங்க நீங்க கொண்டு வாசித்தீங்கன்னா நல்ல கவனி 21ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரம். ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல கவனிங்க. நீங்க அவங்க எப்படி இருக்காங்க? மறைமுகமா இருந்தாங்க. சொல்லுங்க மறைமுகமா இருந்தாங்க. சொல்லுங்க மறைமுகமா இருந்தாங்க. எப்பவுமே எதிரி குடும்பத்தை தாக்கான மறைமுகமா தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அதே சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றது பதிவு இருக்கிறாங்க. ஆமென். எப்போ இந்த கூட்டத்தை அழைக்கலாம்? ஆமென் சொல்லுங்களேன். எப்போ இந்த யூதாவுடைய பட்டணத்தை பிடிக்கலாம், எப்போ கொள்ளையடிக்கலாம், எப்போ அழிக்கலாம் என்று அவங்க என்ன பண்ணுமா? பதுங்கி இருந்தாங்க, ஒதுங்கி இருந்தாங்க, மறைமுகமா இருந்தாங்க. அங்க பாருங்க, கர்த்தருடைய கரம் அவங்க மேல இறங்கினார். யார் மேல? எதிரியின் மேல. அதையே சொல்லுங்க, அதையே சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ற இயேசு நாமத்துல கர்த்தருடைய கரம் அந்த எதிரியின் மேல இறங்கின உடனே அவங்க என்ன சின்ன பண்ண ஓட ஆரம்பிச்சாங்க. ஹalleluya. கர்த்தருடைய கரங்களை செய்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரியின் கூட்டத்தை தேவன் பிடித்து விடுவார். யார் பிடிச்சு விடுவார்? நாம பிடிக்கல, நம்ம குடும்பம் பிடிக்கல, கர்த்தரே பிடித்து விடுவார். நீங்க என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? யோசபாத்தை போல சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசபாத் என்ன பண்ண தெரியுமா? யோசபாத் நீ வாசிக்க வேண்டாம். 5 இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வீட்டுக்கு வாசிக்க தியானிக்கணும். அந்த 13ஆம் வசனம் வாசிக்க பிடிச்ச வசனம் யூதா எங்க இருந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் கரம் இதை செய்யும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? யார் நினைக்கிறாங்க பாருங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெற்றாதிகள், அவர் குமாரர்கள் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக அப்படிக்கு நமக்கு விரோதமாக எழுதி வருகிறது சத்துரு கூட்டைகளை அழிப்பதற்கு. ஆமா, இயேசு நாமத்துல நாம எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நிற்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீங்களோ, எந்த குடும்பமெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீங்களோ, அந்த குடும்பத்துல கர்த்தர் நிச்சயமாக வேலைகளை செய்யறாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தை மறைமுகமாய் காப்பிக்கிற பொல்லாத கூட்டத்தை கர்த்தர் அழைத்துக் கொள்ளும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அது என்ன கூட்டங்க? பொல்லாத கூட்டம். அல்லேலூயா. அப்ப அந்த கூட்டத்தை நீங்க மேற்கொள்ள முடியாது. அந்த சத்துருவை நீங்க மேற்கொள்ள முடியாது. அந்த சத்துருவை நீங்க மேற்கொள்ள முடியுமா? தேவ சமூகத்தில் நின்று ஒவ்வொரு நாள் நீங்க பலப்படணும். நீங்க பலப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பலப்பட்டு ஜெபம் இந்த சத்துருவை அழிங்க, இந்த சத்துருவை அழிங்க, இந்த கிரியை அழிங்க, இந்த போராட்டத்தை அழிங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. அப்ப கர்த்தர் நீங்க சொல்லும்போது கர்த்தர் கரம் செய்யும். கர்த்தர் கரம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்யும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்
செய்யணும்னா முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ஆமென். இரண்டாவது என்ன செய்ய தெரியுமா? 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு கரை மட்டும் போக முடியுமா? கர்த்தரை பற்றி கொள்ள கோராரின் புத்திரரும் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரித்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மகா சத்தத்தோட ஆமென் சொல்லுங்க. மகா சத்தத்தோட ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். மகா சத்தத்தோட ஆண்டவரை துதித்தார்கள். மகா சத்தத்தோட பாடலை பாடினார்கள். மகா சத்தத்தோட ஜெபித்தார்கள். மகா சத்தம் எங்க போச்சு தெரியுமா? அந்த மகா சத்தம் பரலோக வாசலை திறந்தது. மகிமையின் வாசல் திறந்தது. அங்க இருந்து கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. இயேசு நாமத்தை சொல்லுகிற அந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அவர்களை அழைத்து வந்தார். ஆமென். ஹalleluya. அப்படியே ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப துதிக்க 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 யார் வேலை செய்வா? கர்த்தர் வேலை செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இங்க தொடர்ந்து வாசிங்க. அவங்க அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார். பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி நல்லவருடைய பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடுகளை நிறுத்தினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாடல். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம குடும்பத்துல என்ன வரணும்? துதிக்கிற சத்தம் வரணும், பாடல் சத்தம் வரணும். பாடல் சத்தம் வந்தா கர்த்தரை கரம் செய்யும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம துதிக்கிற சத்தம் குறையும் போது அவன் செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். அவன் முதல்ல செய்ய ஆரம்பிச்சிடுவான். நான் சொல்ற ஏசு தான். அவன் செய்யக்கூடாது, அவன் எழுதக்கூடாது, கர்த்தர் தான் எழுதணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் எழுப்பி அங்க 23ஆம் வசனம் வாசிக்க சித்திரம் எப்படி அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தின் குடிகள் சங்கரிக்கவும் அழிக்கவும். இப்ப கவனிகளை இப்போ கர்த்தரைக்காக எப்படி தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டார். அதே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒற்றுமையா வந்தாங்க, வருடமா வந்தாங்க, ஐக்கியமா வந்தாங்க. கர்த்தர் இறங்கினா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலத்த கரம், அந்த மகிமையின் கரம், ஓ இயேசு நாமம் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப இளமல்ல. இந்த சத்துருவின் கரங்கள் இயேசு நாமத்துல கர்த்தர் இறங்கி ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார், ஒரு பிரிவினை உண்டாக்கினார், ஒற்றுமையை கண்டு போட்டார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். ஆமென். இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் என்ன பண்ண முடியுமா? அந்த எதிர்ப்பு குழப்பத்தை கொண்டு வந்து மண்டே குழப்பம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவங்களுக்குள்ள 3 பேர் என்ன பண்றாங்க? எழுப்பினார்கள். வாசித்து செய்யக்கூடியவர்களை தாங்கள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. இப்ப அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் யார் அழைச்சுட்டாங்க? சேயீர் மலை தேசத்தார் துணைக்கு வந்தாங்க. பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்தா அது மகிமையா இருக்கும். கர்த்தர் செஞ்சா அற்புதமா இருக்கும். கர்த்தர் செய்தா அல்லேலூயா அந்த பேரே இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? கூட துணைக்கு வந்தா பாத்தீங்களா? அவனே போட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாசி இப்ப தாங்கள் வியாதி
அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரி அவங்களுக்குள்ள பிரச்சனை. வாசிங்க. அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூதா மனுஷர். அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை கர்த்தர் தண்டித்தார். எப்படி விசாரித்தார்? அவர் கருதுனார். இயேசு நாமத்தில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் குடும்பமாக குடும்பமாக எத்தனை சத்து வந்தாலும் கர்த்தரை கரை செய்யும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லுங்க பாருங்க, அவங்க எல்லாம் பார்த்து எல்லா இடத்துல என்ன பார்க்கறாங்க? பிரேதங்களை கண்டாங்க, விழுந்துருந்தாங்க. செஞ்சது யாருங்க? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அவர் கர்த்தருக்காக இதை செய்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, நேசத்தில் 25வது வாசகம் முடிங்க. யோசேப்பு அவருடைய சனைகள் உடைமைகளை கொள்ளையிட வந்த பொழுது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக 27 பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூட செய்தபடியால் யூதா வம்சர் யாவரும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசேப்பு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை கரவு எதிரிப்புறமாய் எழுதும் பொழுது எப்படி போவீங்க தெரியுமா? மகிழ்ச்சியோடு போவீங்க, சந்தோஷமா போவீங்க, ஆரோக்கியத்தோட போவீங்க, ஆசீர்வாதத்தோட நடந்து போவீங்க. ஆமென். கர்த்தரை கரவு செய்யுங்க. அல்லேலூயா. எழுதி நான் சொல்றேன், எழுதி கர்த்தரை நோக்கி சொல்லிட்டு போறாங்க. கர்த்தருக்காக இதை செய்வது, கர்த்தருக்காக இதை செய்வது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்பா, ஏன் கரை செய்யக்கூடாது? ஏன் கரை செய்யக்கூடாது? நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்ய. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த யோசேப்புக்கு விரோதமாக, அந்த யோசேப்புக்கு விரோதமாக 3 படைகள் வந்தது, 3 படைகள் வந்தது. அந்த 3 படைகளை பார்த்து அந்த யோசேப்பு பயந்தான், நடுங்கினான், உபவாசம் போட்டு ஜெபித்தார். அந்த கர்த்தர் நோக்கி ஜெபித்தார்கள், ஒருமனமா ஜெபித்தார்கள், ஒற்றுமையா ஜெபித்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லா குடும்பங்களும், யூதா குடும்பம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால கர்த்தர் கரம் இறங்கி வந்தது, கர்த்தர் கரம் இறங்கி வந்தது. கர்த்தர் வல்லமையா செயல்பட ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. அந்த கூட்டத்தை கர்த்தர் பிரித்து விட்டார். ஒருமனமாய் வந்தார்கள், ஒற்றுமையாய் வந்தார்கள், அழிக்கபடியாய் வந்தார்கள், எதிர்க்க வந்தார்கள், பயன்படுத்தினார்கள். ஆனால் என் தேவனோ, என் தேவனோ, என் தேவன் கரம் இறங்கி வந்ததுனால அந்த ஒருமனம் வந்தாங்கல்ல, அந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்தை என் தேவன் பிரித்து விட்டார். என் தேவன் பிரித்து விட்டார். என் தேவன் பிரித்து விட்டார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிரித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார், பிரிவினையை கொண்டு வந்தார், மரணமா காக்க வந்த அந்த கூட்டத்தை என் கர்த்தர் கரம் தொட்டது, என் கர்த்தர் கரம் தொட்டது. இன்னைக்கு சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு செயல்படுகிறார். அந்த பொருளா நாவின் கூட்டத்தை என் கர்த்தர் கரம் தொடுகிறது, என் கர்த்தர் கரம் தொடுகிறது. உன்னை மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, உன் கணவனை மேற்கொள்ள முடியாது, உன் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன் சமயத்தை மேற்கொள்ள முடியாது, உன் ஆசீர்வாதத்தை
Thank you, Jesus. வெட்டுண்டு விழுந்தார். வெட்டுண்டு விழுந்தது. யூதா கோத்திரத்தார் அனைவரும் கண்டால் பார்க்க இடமெல்லாம் பிள்ளைகள் இது யார் செய்தது? யூதா கோத்திரம் செஞ்சா? இல்ல. யோசேப்பு செஞ்சாங்களா? இல்ல. கர்த்தருக்காக செய்தது. கர்த்தருக்காக செய்தது. நம்புங்க. கர்த்தர் வார்த்தை நம்புங்க. அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தைரியத்தோடு சந்தோஷம். அவங்க சந்தோஷமா போறாங்க. நீங்க குடும்பம் சந்தோஷமா போறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நிற்க வைப்பார். கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தர் இன்னொரு உயர்த்தி மேன்மையாக பரிசுத்தம் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவன் 5ஆவது நாள் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஹல்லேலூயா. யோபு 12:9 வாசிக்கிறோம். கர்த்தருக்காக இதை செய்தது. இதை செய்ததுப்பா இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. கர்த்தரே பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும் நீங்க செய்யப்பா. இதுவரைக்கும் நாங்கள் செய்தோம். நாங்கள் பிரயாசப்பட்டோம். நாங்கள் எல்லாம் அலைந்து புரிந்தோம். அது எல்லாமே தோல்வி. ஆனால் இன்னைக்கு நீங்க செய்து முடித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக சொல்றோம். தேவன் தாவையும் பிள்ளைகளை சுதந்திரமாய் குடும்பங்கள் சுதந்திரமாய் அலைந்து செல்லக்கூடிய எல்லா புத்திகள் மகிமையெல்லாம் இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறேன். இயேசுக்குள்ள உச்சரிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.